சார் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குமோ? ஆமாங்க, வெளியே ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்கு. எப்படி உள்ள பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு. மல்லிபிஸ் நான் பார்த்ததே இல்லை, ஸ்ட்ரக்சரே தெரியலங்க. இந்த எக்ல இருந்து வெளியே இந்த அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்குமோ? உள்ள இருக்கு, அதில் போயிட்டு அப்படியே உள்ள அண்டர் கிரவுண்ட் போற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, உள்ள இருக்கு தானே. ஐயோ அப்படியே தூங்கிடுச்சுங்க. இப்போ வரும் பாருங்க, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். எவ்வளோ பெருசு பாருங்க, அப்படியே ஃபுல்லாக சதை தான். வராரு மனுஷன் மாதிரி பாருங்க, காலையெல்லாம் இது பண்ணிட்டு நம்மளை பார்த்துட்டு போதோ. மனசு தளர விடாத. அதாவது மேகமூட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு போல. அந்த மேகமூட்டத்துல இருந்து ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிருக்கான் மேல, அதாவது பூமி மேல இருக்க பள்ளமான இருக்கிற ஏரியால தண்ணி போய் விழுந்திருக்கு. ஸோ சைனாலேயே கண்டுபிடிச்ச பெரிய ஸ்பைடரா? ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பா நடக்குமா? நீங்க பாரு, இவ்வளவு பெரிய உடம்புக்கு கண்ணு பாரு ராஜி. ஷார்க் உன்னை கடிக்காம மட்டும் பாத்துக்கோ. மாடு மாதிரி 2 கொம்பு இருக்கு. நம்ம கீழே தான் போறோம், அண்டர் கிரவுண்ட்லாம் போறோம். இங்க பாரு எவ்வளவு பெருசு பாருங்க ஷார்க்கு. வாயில இருந்து துப்பிட்டு போகுது. ஷார்க்கே முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த ராசி தொடுறாங்க பத்தியா. வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா செண்டாவ சிட்டியில் வந்து டீப் ஓஷனில் இருக்கிற அண்டர் வேர்ல்டு வந்திருக்கோம். செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ டிக்கெட் ஆன்லைனில் எடுத்தாச்சு, அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதான். ஆனால் சின்ன பிளேஸாக இருக்கா ராஜு, உள்ள பெருசாக அண்டர் கிரவுண்டில் இருக்குமோ? சரி ஓகே, ஏன்னா கடல் ஒட்டி இருக்குல்ல, ஒருவேளை அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. செக் பண்ணுறாங்க டிக்கெட். சில பேர் ஆஃப்லைனில் எடுத்திருக்காங்க, சில பேர் ஆன்லைன். நம்ம ஆன்லைனில் எடுத்திருக்கோம். ஆமாங்க, வெளியே ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்குது. எப்படி உள்ளே போகிறது? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகணுமா? சும்மா சுற்றி வர்றது போல ராஜி, உள்ளே எதுவுமே இல்லை. இதுக்குள்ளே போயிட்டு வரணும் போல. இன்னும் குட்டி குட்டியாக இருக்கே ராஜி. ஏமாத்திட்டாங்களா? ஊதி அடிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க மோஹித் ராஜி. இல்லை உள்ளே இருக்கும் ராஜி, கண்டிப்பாக. நம்பிக்கையோட மனம் தளராத. நம்ம கொடுத்துருக்குறது எவ்வளோ? 3500 ரூபா கொடுத்துருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ அதனால் வந்து இது வந்து ஜஸ்ட்டு எப்படியோ வந்து பெரிய பிரியாணி சாப்பிடும் போது முன்னாடி ஸ்டார்ட் அப் கொடுப்பாங்க, அதே மாதிரி. நீமோ மோஹிதா ஃபைண்டிங் நீமோ பார்த்துருக்கீங்களா? இதுக்குள்ள நீமோ வந்து முட்டை போடும். ஆமாம் அப்பா, இவ்வளோ குட்டியாக இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கு ராஜி. குட்டி ஜெல்லி ஃபிஷ். ஐயோயோ, இங்கே பாருங்க, இது வந்து பாய்சனாக கூட இருக்கு ராஜி, புரியுதா? இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அது பாய்சன் தான். இது ஒரு குட்டியாக இருக்குது பாருங்க, இது ஒரு வெரைட்டியாக இருக்கு. தட்டு மாதிரி இருக்கு, அதாவது பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு. இருக்கு பாருங்க. இதுதான் இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் நான் பார்த்ததே இல்லை, ஸ்ட்ரக்சரே தெரியலங்க. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, இது ஒரு வெரைட்டியாக இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இவர் இது பாருங்க, இதுவும் ஒரு ஏலியன் தட்டு மாதிரி இருக்குது. பெரிய பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஆமையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் ஓரமாக இருக்காது, உள்ள ஆழ்கடலில் தான் இருக்கும். இது வந்து பல மைல் தூரம் நடந்து நீந்தி போகும் மகாராஜி. இந்த நீரோட்டம் இருக்குல்ல, அந்த நீரோட்டத்தோடய சேர்ந்து பாருங்க. ஜெல்லி ஃபிஷ்ஷோடைய எக்கில் இருந்து குட்டி வரும்ல, அதை வந்து இதில் வச்சுருக்காங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பில் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே விசுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ் வந்து அந்த எக்லேருந்து வெளியே அந்த லேக்காக வருது, அதாவது எக்லேருந்து வெளியே வர்ற ஸ்டேஜ், முட்டையிலேருந்து அப்படியே வெளியே வர்ற ஸ்டேஜ். ஸோ ஜெல்லி ஃபிஷ் முடிஞ்சிருச்சு, அப்படியே போகலாம். இன்னும் முடிஞ்சிருச்சா? சாவடி இந்த சைடு இருக்கு, இந்த சைடு போ. போகிறவங்களே பாரு.
போ அப்படியே மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணி போ. அங்கே இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு தான் போகிறோம். நம்ம வந்தோம்ல பாத்தியம் பீச், அதான் ராஜி. எவ்வளோ அழகா இருக்கு ராஜி, வியூஸ் பாரு எப்படி இருக்குன்னு. தண்ணி உள்ள போயிடுச்சு. ஆமா, ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த இடம். அதுவும் அண்டர் கிரவுண்ட் தான். அங்கேயும் போற மாதிரி இருக்குமோ? அந்த போட்டிருக்காங்களே, அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்குமோ, உள்ள இருக்குமோ? நம்ம அதுல போயிட்டு அப்படியே உள்ள அண்டர் கிரவுண்ட் போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, கடலுக்குள்ள போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். அங்க பாருங்க, உள்ள இருக்கு தானே ரஜி? வெளியே படுத்திருக்க. கரெக்ட், கடல் நாய், கரெக்டா சொன்னேன். குழிக்குழியா வச்சிருக்காங்க, குழிக்குழியா வச்சிருக்காங்க. நாத்தடிக்குது ராஜி. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாரு எப்படி படுத்திருக்கு பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இல்லை எப்பயுமே அது தூங்கும் ஆக்சுவலி. பாருங்க செம்மையா தூங்குது, நல்லா உருண்டையா இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ள உழுவ போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள வா 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 தண்ணிக்குள்ள வா 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 வா. ஐயோ ஐயோ, அப்படியே தூங்கிடுச்சுங்க, அப்படியே தூங்கிடுச்சு. தண்ணிக்குள்ள தான் நல்லா இருக்கும். உள்ள வர மாட்டேதே. இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏங்க பாருங்க, என்ன ராஜி இவ்வளோ பெருசா இருக்கு? இப்போ வரும் பாருங்க. ஓ அம்மா, சீல் தானே ராஜி? என்ன வித்தியாசமா இருக்குது. அப்படியா? பா எவ்வளோ பெருசு. இப்போ வரும் பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து டேன் ஆகும். இங்கே வந்து தான் டேன் ஆகும் பாருங்க. பாருங்க எவ்வளோ பெருசு. அப்பா இங்கே பாரு ராஜி. அம்மா ஆக்சுவலி இது லென்ஸ் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக தெரியுது, லென்ஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. கக்கா போட்டிருக்கு பாரு ராஜி. வந்தா வருது 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 வருது. வாவ், நல்ல பாரு, இது மாதிரி இருக்கு ராஜி. உருண்டையா இருக்கு. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா சதையா தான் இருக்கு. ஏன் பாருங்க, இங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுதான் கடல் நாயின்னு சொல்லுவாங்க. பெங்குயின் இருக்கு பாருங்க. நீ பார்த்துருக்கியா ராஜி முன்னாடி? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் பெங்குயின். ஜைஜாண்டிக்கானா பாருங்க, ஆமையே, ஆழ்கடல் ஆமை. வா மொய்தா மொய்தா இருக்குது. மொய்தா இங்கே பாருடா, இறங்கடா இறங்கடா, இறங்கி நின்று பாரு. எவ்வளோ பெருசு பாருங்க. அப்படியே ஃபுல்லாக சதை தான், அப்படியே உடம்பு ஃபுல்லாக மசில்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அப்பா செம பெருசு. ஓ இங்கேருந்து தான் பார்த்தோமா? அப்போ இப்போ வரும் பாருங்க தலைவர் திமிங்கலம் தானுங்க அப்படின்னு. இதான் போல அந்த கேம்ல பார்த்தோம்ல, அப்படியே பக்கத்துல இப்படி வளைஞ்சு வந்துச்சு. இதை விட செமையா பாருங்க வர்றாரு. வர்றாரு மனுஷன் மாதிரி பாருங்க, கை காலெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ஃபிங்கர்ஸ்மே இருக்கு அப்படியே மனுஷன் மாதிரி. வாங்க அடுத்து பார்க்கலாம்.
நம்மளை பார்த்துட்டு போதோ. இப்போ எங்கே போக போறோம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு போக போறோம். அண்டர் கிரவுண்ட் சி அண்டர் கிரவுண்ட் போக போறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்ன ராஜி எங்கே போற? அண்டர் வேர்ல்டா? ஆ அடியில போய் நிக்க வச்சு ஏமாத்திடுவாங்களா இல்ல உண்மையிலே தண்ணியை காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓ ஷார்க் உன்னை கடிக்காம மட்டும் பார்த்துக்கோ. பெருசா வரும் பாரு. போ பத்திரமா சேஃப்டியா போ. அண்டர் வேர்ல்டு பாரு, மேல பாரு, மேல ஷார்க்கு தெரியுதா? ஷார்க் மேல தெரியுது பாருங்க. அண்டர் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கவுபிஷா? ஓ இதாங்க கடல் பசுன்னு சொல்லுவாங்கல்ல அது. இது வந்து பஃபர் ஃபிஷ்னு சொல்லுவாங்கல்ல இல்லையா? மாடு மாதிரியே 2 கொம்பு இருக்கு பாரு. மாடு மாதிரி 2 கொம்பு இருக்கு பாரு ராஜி. இதாங்க கடல் பசு அப்படின்னு சொல்றாங்க. கவு ஃபிஷ்ஷா? கவு ஃபிஷ். அதுவா? அந்த ஃபிஷ்ஷா? இதாப்பா நீமோட ஃப்ரெண்டா? நீமோ தானே? ஃபைண்டிங் நீமோ இல்லை, நீமோடைய ஃப்ரெண்டு. நீமோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டா? நீமோட அப்பாவுடைய ஃப்ரெண்ட். க்ளோரி நீமோ கேட்டான்னு சொல்லு. பாய். அண்டர் வாட்டர் தான். அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, நம்ம கீழே தான் போகிறோம், அண்டர் கிரவுண்ட்லாம் போகிறோம். மனம் தளராத. அந்த சைடு போகலாமா? அஜி இது தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போ இங்கே போகிற. வாவ் எங்க? ஓ இங்கே பாருங்க, எஸ்கலேட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. நடக்க தேவையில்லை, நின்றா போதும். ஏன்னா நின்றுக்கிட்டே இருப்பாங்கன்னு ராஜி. அதே தான் பாருங்க எஸ்கலேட்டரு. ஃபிஷ்ஷா பாருங்க. ஏன்னா இப்போ எஸ்கலேட்டர் போடலைன்னா என்ன ஆகும்? எல்லாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, போக மாட்டாங்க. எஸ்கலேட்டர்னா போயிட்டா. பாறை மீன் மாதிரி இருக்கு. பாறை மீன் ராஜி. இங்க பாரு, இங்க பாரு மைதா. வா எவ்வளவு பெருசு பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாரு, ஃபைண்டிங் டீச்சர். திருக்க மீன் பாருங்க. உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க பாரு. ஷார்க்கு பாரு, ஷார்க்கு. இதான் ஷார்க்கு. ஷார்க் மேல பாரு தங்கம். ஷார்க் பாரு ராஜு. இந்த ஷார்க்கு பாரு, மேல நிக்குது பாரு ஷார்க்கு. டிஃப்ரெண்ட் ஷார்க் இருக்கு ராஜி. இங்க வர ராஜி. வாயில இருந்து துப்பிட்டு போகுதுப்பா. நாலு திருக்க மீன் எடுத்துட்டு போய். இங்க பாரு, அவங்க எடுத்துட்டு போறாங்க. ராகன் எடுத்துட்டு போறாங்க பாரு. அவங்க உள்ள சுத்தாங்க ராஜி. ஒரு மீன் 25 கிலோ 30 கிலோ இருக்கும் போல. மீன் கபாப் எல்லாம் போட்டு. ஷார்க்குடைய கில்லு பாரு ராஜி. எதுக்கு ராஜி வெயிட் பண்றீங்க? இது வந்து ஹியூமன் மெர்மைட் ஷோவா, அதாவது கடல் கன்னி மாதிரி கெஸ் பண்ணி கழுவாங்கல்ல, அது மாதிரி ஷோ பண்ணுவாங்க போல ஃபிஷ் கூட. ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரடியாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டிவியில் பக்கத்தில் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன்.
வந்துட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஏதோ ஹியூமன் டான்ஸிங் சொன்னாங்க, என்னன்னு தெரியல. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் டான்ஸ். 在舞台的远处，伴随着串串美丽气泡的缓缓上升。在这种歌曲的簇拥下，我们今天舞台上的总指挥古月志闪亮登场。让我们用热情的双手欢迎他的到来，感谢您的支持。前学院在非常热情的向您挥手致意，欢迎大家光临青岛海底世界。 真的是魅力不小。当他们一上场，整个舞台的气氛明显的变化，团起簇，热闹非凡。今天的人山共舞表演分为3个阶段。第一阶段是主场的小演员，由我们前学员共同为大家带来的。今天不仅在场外有您的人气指数支持，场内的鱼缘也是非常的好。 围绕在的身旁有小鱼，它们的学名叫做黄鹂五尺参，我们也可以叫它黄金参。它们如同众星捧月一般，对潜水员是拥抱。那潜水员他今天的魅力究竟在哪里？为什么会吸引这么多的小演员与他一起同台共舞呢？满意的。 它贴着光滑亚克力平面展窗，做了一个平面侧转，这年轻的生活也能平平安安、顺顺利利，多具人气啊！我们的潜水员也非常的有鱼缘儿，您瞧，所有的笑脸明星已经纷纷的跟在了他的身旁。这种鱼，想必很多游客朋友都非常喜欢它们。 我们在海底隧道里面可能就已经见到了。Shark。有圆圆的身体，有一张乐呵呵喜洋洋的笑脸，以至于很多。我们的亲切的小脸鱼，大家有没有看到他正在冲您微笑啊？如果在冲您微笑的话，说明您也非常有鱼缘儿。大家看到了他的笑容的话，请让我们挥手。 回应一下，所有的游客朋友，重氧白衣天使，它们的体长可以达到3米，分布在我国的南海和台湾海域沿江舞，送给大家，愿今后的好运气都能够一番接着一番，也希望大家今后都能够好运连连，幸福满满，舞台右侧的游客。 你们看到了吗？刚刚发生了什么呀？这位小朋友，请您回答。哇，观察的好仔细呀！我们现在看的可能非常的激动，但是你知道吗？我们场外所有的工作人员都在悄悄的为潜水员捏着冷汗，因为。 他在我们唱诵表演的同时，要面临着鲨鱼给他带来的众多的危险和挑战。刚刚这位小朋友观察的非常仔细，他看到了我们潜水员在喂饵钓的同时，表演圆满的结束了。请大家携带好您随身的护手物品，缓缓起身。இது தொட்டா ராசி போல ராஜி நம்ம கூட சொன்னல ஆமை மாதிரி வச்சு காசுலாம் போட்டாங்கன்னு கேவில் பார்த்தோம்ல அதே மாதிரி அவங்களை தொட்டுட்டு அந்த ராசி தொடுறாங்க பார்த்தியா ஆமையை வந்து அவங்களுக்கு தொட்டு வளர்த்தா ரொம்ப ராசி அப்படின்னு ஒரு ஐதீகம் அவங்களுக்கு அதனால் எல்லோரும் வந்து தொட்டுட்டு போகிறாங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க தொடுடி சீக்கிரம் தொடுடி இங்கே 2 பேரும் அவங்க அம்மா பொண்ணுக்கிட்ட சொல்ல தொட்டுடி எப்படியாவது காசாக வந்து கொட்டிரும்டி அல்லவே முடியாதுன்னு சரிம்மா வெயிட் பண்ணுமா தொடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வித்தியாசமான ஃபிஷ்ஷாக இருக்குங்க இது மீன் தாங்க தலைகீழ இருக்குங்க இப்படி செத்த மாதிரி மிதக்குது இது பாருங்க இது ஒரு வந்து பாம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு
ஊசி மீனா பாசி மீனான்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது மீன் பார்க்குறதுக்கு. தலைகீழ இருக்குது பாரு, இந்த பாரு இது புதஞ்சிருக்கு பாரு, எங்கே பாரு அது குச்சி இல்லை, அந்த பாரு பாம்பு மாதிரி வெளியே வெளியே வெளியே. ஆ ஐயோ உள்ள ஓடிடுச்சுடா. இது என்ன இவர் எப்படி போகுதுன்னு இந்த இங்கே வருது மயத்தா புடி 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 புடி. ராஜி இப்போ இங்கே பார்ட் 3 இதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம், கொடுத்த காசுக்கு வந்தா இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், போன எண்டிங் வந்து அதான் இல்லை. எத்தனை டிக்கெட் செக் பண்ணுறது, சரி மனசு தளர விடாத. அப்படிதான் நம்பிக்கையோட வேங்க 3 பிளேஸ் சுற்றி பார்க்கறதுக்கு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். உள்ள போகலாம். ஜிண்டா அக்வாரியம். இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது. பாருங்க இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதாவது 4.6 to 5 பில்லியன் இயர்ஸ் எகோ எர்த்து வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எப்படின்னா அந்த எரிமலைலாம் இருக்குல்ல, எரிமலை அதெல்லாம் வந்து நிறையா பொங்கி வாட்டர் வேப்பர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைட்லாம் இருக்குது போல், அதுலேருந்து வந்திருக்கு வாட்டர் வேப்பர்ஸ் இதெல்லாம். அது வந்து திரும்ப வந்து காற்றுலாம் பரவி எல்லாத்துலேயும் எர்த்து மேலே வந்து பரவி இருக்குது. அப்போ தான் க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா, அதாவது மேகமூட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு போல். அந்த மேகமூட்டத்திலேருந்து ஒரு நாள் வந்து மழை பெஞ்சிருக்கான். ஃபஸ்ட்டு மழை அந்த மேகமூட்டத்திலேருந்து மழை பெஞ்சிச்சு போல். அந்த மழை பெஞ்சது வந்து பூமி மேலே விழுந்து பள்ளமாக இருக்கிற ஏரியாவில், எர்த்து மேலே அதாவது பூமி மேலே இருக்கிற பள்ளமாக இருக்கிற ஏரியாவில் தண்ணி போய் விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து கடலாம், அந்த தண்ணி போய் சேர்ந்து கடலாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து உயிரெலாம் வந்து அந்த கடலில் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சான். அந்த தண்ணியில், கடல் தண்ணியில் சில மெரைன் அதாவது கடல் வாழ் உயிரினங்கள்லாம் உருவாக ஆரம்பிச்சிருச்சான். அப்படி தான் வந்து உயிரினங்கள் உருவாகிச்சான். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து ஷார்க்கு, சுறா மீன், இது பெண் குயின், இதெல்லாம் ஒரிஜினலு. இதுதான் வந்து இந்த ரீஜன்லேயே கண்டுபிடிச்ச பெரிய திமிங்கலமாங்க. அதோடைய எலும்பு வந்து இது பண்ணிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோடைய ஸ்கெலிட்டன்ஸ் எலும்பு கூட வந்து காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஸோ சைனாலேயே கண்டுபிடிச்ச பெரிய திமிங்கலம் இது தானா. அப்பா எவ்வளோ பெருசுங்க, அப்படி ஜைஜாண்டிக்காக இருக்குது. எலும்பு மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா சதை வால் கீழ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மிரண்டுருவீங்க. கட்டுக்கட்டாக இருக்குது பாருங்கள் எலும்பு. இதுதான் டைல், அதோடைய வால் பகுதி. உண்மையிலே அது இதுங்க அப்படியே செதலடைஞ்சிருக்கு. அப்படியே எலும்பு கால்சியம் தானே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிருக்கு கால்சியம். லைட்டாக இருக்குங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஆள்களோட நண்டு தானே, நண்டு தான் இது. ஸ்பைடரா? நண்டு ராஜி இது. நண்டு என்ன ராஜி, 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத, நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. 4000 ரூபா கொடுத்துருக்க, அதனால் மனம் தளராமல் போ. ஓ நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நடக்குமா? வேல்ஸ் பார்த்துக்க, திரும்ப ராக்கெட்டாக வச்சுட்டாங்க. வேறுங்க இதான் சுறாவுடைய ஸ்ட்ரக்சர். இது பாருங்க எவ்வளோ பெரிய மீன். இது என்ன ரேஜ் மீன் ஏதோ எழுதியிருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ண. எவ்வளோ பெரிய மீன் பார்த்தியா, பதப்படுத்தியிருக்காங்க. இது ஒரிஜினல் மீனுங்க, ஒரிஜினல் மீனை வந்து பதப்படுத்தியிருக்காங்க. சீஹார்ஸ் மோகிதா, சீஹார்ஸ்னா கடல் குதிரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலுக்கு அடியில் தான் வாழும், கடல் குதிரை. ஓகே, போலார் பியர் பாருங்க, முடியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, பதப்படுத்தியிருக்காங்க.
பதப்படுத்திருக்காங்க தானே? அப்பா எவ்வளோ பெருசு பாரு ஜைஜான். இது கூட சண்டை போட முடியாது போல ராஜி. நான் நினச்சிருக்கேன் அப்படி அடிக்க வருது நம்ம எதுவும் பண்ண முடியாதானே. குத்துனா என்ன ஒன்று இவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோலே பண்ண முடியாது இவ்வளோ பெருசாக இருந்தால். பார்த்து ஓடத்தான் சரி. எவ்வளோ பெருசு பாரு. வந்தாச்சு வேல் மியூசியம். என்ன ராஜி? என்னடி நீங்க பாரு. பாருங்க வேல்ஸை பாருங்க எப்படி போகுது பாருங்க. மோகிதா பாருங்க. வேல்ஸ் மியூசியம் பாரு ராஜே. உள்ள பூந்து வருது பாரு. பா எவ்வளோ பெருசு பாருங்க. என்ன ராஜி இங்கே பாரு மூஞ்சி ஒரு சேஃபாக இருக்காது. இப்படி தான் இருக்குது வேல்ஸ். இவ்வளோ பெரிய உடம்புக்கு கண்ணு பாரு ராஜி. இவ்வளோ தான் கண்ணு இருக்கும். இவ்வளோ தான் கண்ணு இருக்கும். ஆமாம் இவ்வளோ தான் இருக்கும் கண்ணு.